மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அண்மை செய்தி. அதிமுகவின் உட்கட்சி தேர்தலை நடத்தாமல் நிர்வாகிகள் நியமனத்திற்கு தடை விதிக்க கோரிய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் உட்கட்சி தேர்தல் விவகாரத்தில் தலையிட முடியாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கி கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் இருக்கும் விவரங்கள் என்ன? வணக்கம். இந்த வழக்கை தாக்கல் செய்தவர் திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர். இவர் 2021ஆம் ஆண்டு இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு கட்சியில் சட்டத்திட்டப்படி முறையாக உட்கட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை என்றும், அதன் பிறகு உட்கட்சி தேர்தலை நடத்தாமல் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டதனால இது சம்பந்தமாக தேர்தல் ஆணையத்திற்கு புகார் கொடுத்தும் அதன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால் உள்கட்சி தேர்தலை நடத்தாமல் நிர்வாகிகளை நியமிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அந்த வழக்கில் அவர் கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி S.M. சுப்பிரமணியம் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் ஆஜராகி இந்த உள்கட்சி தேர்தல் முறையாக நடைபெறவில்லை என்றும் சர்வாதிகார முறையில் நடைபெற்றது என்றும், அதனால் நீதிமன்றம் இதில் தலையிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தேர்தல் ஆணையம் தரப்பை பொறுத்தவரைக்கும் உள்கட்சி தேர்தல் நடந்து முடிந்து தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவித்து விட்டதாகவும், உள்கட்சி தேர்தல் விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கில் அதிமுக பிரதிவாதியாக சேர்க்கப்படவில்லை, உள்கட்சி தேர்தல் நடந்து முடிந்து பொதுச்செயலாளர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டதால் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என கூறி இந்த வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதி S.M. சுப்பிரமணியம் உத்தரவிட்டார். அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரம் தொடர்பாக சிவில் நீதிமன்றத்தை நாடலாம் என்றும் மனுதாரருக்கு நீதிபதி அறிவுறுத்தியிருக்கிறார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.